அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கங்கள். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகா சரணம். இன்று குரோதி வருடம் தை மாதம் 8ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜனவரி 21ஆம் நாள், வாரம் செவ்வாய்க்கிழமை, நட்சத்திரம் சித்திரை, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் திருதி, தேய்பிரை திதி சப்தமி, கரணம் பவம். இன்று சந்திராசிரமம் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு. இன்றைய சுப வேளைகள் காலை 10:30 முதல் 11 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை. மேஷராசி அன்பர்களே, அக்கம் பக்கத்தினருடன் அளவோடு பழகுங்கள். குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குடும்ப நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் லாபம், வீடுமனை வாங்கும் சிந்தனை தோன்றும். குருவின் பார்வையால் புதிய விருப்பங்கள் நிறைவேறும். சகோதரர் ஆதரவு, அதனால் வருமானம் கிடைக்கும். ஒப்பந்தங்களில் செயலாக்கம் வேகம் எடுக்கும். தொழிலில் ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, வழக்குகளில் எதிர்பார்த்த சாதகமான தீர்ப்புகள் வரும். மற்றவர்களின் நீண்ட நாள் தேவைகளை அறிந்து செயல்படுத்துவீர்கள். பதவியை தக்க வைக்க செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்வீர்கள். புதிய சக ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துவீர்கள். மூத்த உறவினர்களின் ஆதரவு உண்டு. அரசு உயர் அதிகாரிகள் தங்களுடைய கணக்குகளை தணிக்கை செய்து நல்வழி காட்டுவார்கள். மிதனராசி அன்பர்களே, ஆடம்ப செலவை குறைப்பீர்கள் அல்லது அதற்கான வருமானத்தை ஈட்ட திட்டமிடுவீர்கள். தொழில்நுட்பத்தால் வருமானம் பெறும். தொழில்சார் பயணங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்புகள் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் வேகமான தைரியமான முடிவுகள் வெற்றி இலக்குகளை அடைய உதவும். குழந்தைகளின் நட்பு வட்டம் விரிவடையும். துணைவரிடம் ஒரு ஆடிட்டர் போல் அல்லது IAS அதிகாரி போல் நடக்க வேண்டாம். கனிவான நடத்தை குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். நோய் கடன் தீவிரத்தை குறைக்க மறைமுக சிகிச்சை மேற்கொள்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, லாபம் பெருக்க போட்டிகளில் கவனம் செலுத்துவீர்கள். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை பிரச்சனை தரும். ஒப்பந்தங்களில் தனலாபம் உண்டாகும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும். பிறர் விஷயத்தில் தலையிட வேண்டாம். உங்கள் விஷயத்தில் பிறர் தலையிடும் வேண்டாம். பயணத்தை தவிர்க்கவும். கன்னிராசி அன்பர்களே, போட்டிகளிலும் வழக்குகளிலும் வெற்றி காண்பீர்கள். பயணங்களை விரும்பி செய்வீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். உறவினரிடம் குடும்பத்தினரும் கூடி மகிழ்வீர்கள். நல்ல விமர்சனங்களும் மேலதிகாரியின் ஆதரவும் தொழிலில் வெற்றி நடைபெற வைக்கும். தொழில் லட்சியங்களை எளிதில் அடைவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, தொழிலில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற அதிக உழைக்க வேண்டி வரும். இருந்தாலும் அந்த உழைப்புக்கு மரியாதையும் வருமானமும் கிடைக்கும். உறவினர் வருகை லாபத்தை தரும். அக்கம் பக்கத்தில் உள்ள பெரியோர்களின் ஆதரவு நீங்கள் நினைத்த காரியங்களை சாதிக்க உதவும். அரசு சார் திட்டங்கள் வெற்றி வரும். விருப்பங்கள் நிறைவேறுவதில் பொருளாதார பிரச்சனைகள் தலை தூக்கும். சக ஊழியரை அனுசரித்து செல்லவும். விருச்சிகராசி அன்பர்களே, திறமைகள் மதிக்கப்படும் நாள். குடும்பத்தில் உறவினர் வருகை சந்தோஷம் என்றாலும் செலவுகள் கூடி வரும். தொழிலில் அரசு சார் முயற்சிகள் உங்கள் ஆளுமையால் வெற்றி பெறும். வாழ்க்கை துணையின் ஆடம்பர செலவுகள் கூடும். தனுசு ராசி அன்பர்களே, தொழிலில் தடை தாமதங்களும் பண நஷ்டங்களும் ஏற்படலாம். அதனால் கடன் வாங்க நேரிடும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். அரசு ஊழியர்களின் ஆலோசனைகளை கேட்பது நல்லது. அரசு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் திறமைகள் கவனத்துடன் செயல்பட்டாலும் சிறு தடைகள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, மூத்த உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கை கொடுக்கும். அரசு சார் வேலைகளை தவிர்க்கவும். தொழில் சார்ந்த விருப்பங்கள் தாமதமாக நிறைவேறும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. தொழில்சார் பயணங்கள் அலைச்சலையும் விரயத்தையும் தரும். முடிந்தவரை தவிர்க்கவும். கும்பராசி அன்பர்களை, தொழிலில் உங்கள் முயற்சிகள் விமர்சனத்துக்கு ஆளானாலும் அதனால் மனப்பதட்டம் விரக்தி ஏற்படும். ஆடம்பரத்திற்காக செலவு செய்து பொதுவெளியில் உங்கள் மதிப்பை முயற்சி செய்வீர்கள். ஆனால் அந்த விருப்பங்கள் நிறைவேற தடைகளும் விரயங்களும் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, உங்கள் காதலை தயக்கமில்லாமல் தெரிவிக்கவும். ஏனெனில் இன்று ஒருதலை காதல் உண்மையான காதலாய் மாறும் நாள். தொழிலில் வருமானம் உண்டு.
உங்கள் பதவி சம்பந்தமான பணிகளில் நண்பர்கள் தலையீடு உண்டாகும். வருமானமும் செலவுகளும் சமநிலையில் இருக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான நாள். இன்றைய நாள் இனிதாய் அமையும். அதுபோல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். யான் பெற்ற பேர் இவ்வைகம் பெற. இந்த வீடியோவை பார்த்து ரசித்த பின் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தெரிந்த நண்பர்களுக்கும் குழுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்ற பதிவுகளை உங்கள் முகப்பு திரையில் தவறாமல் காண்பதற்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முருகா சரணம். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.